Exercise 5.1, question number 5. Identify the type of conic and find center, foci, vertices and directrix of each of the following. First question, x squared by 25 plus y squared by 9 equal to 1. பாருங்க, இப்போது கொஷினில் ஃபஸ்ட்டு எந்த டைப் ஆஃப் கோனிக் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சென்டரில் கண்டிப்பாக இங்கே என்ன வந்திருக்குன்னா ப்ளஸ்ஸு. இப்போ ப்ளஸ் வந்தாலே நமக்கு என்ன தெரியும், எலிப்ஸ்னு தெரியும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஃபார்முலா எழுதிடுறோம். ஃபஸ்ட்டு இந்த கோனிக்கிஸான எலிப்ஸ்னு எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு எலிப்ஸில் எப்போவுமே ஏ ஸ்கொயர் தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஏன்னா இங்கே ஏ ஸ்கொயர் வரும்னு உங்களுக்கு தெரியுதா, 25 இருக்குது. இப்போ இந்த மேஜர் ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 25, பி ஸ்கொயரோட வேல்யூ 9. அப்போ ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 3. நாவ் இப்போது ஏபி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏன்னா இது எலிப்ஸ், அப்போ மைனஸ். அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 25, பி ஸ்கொயரோட வேல்யூ 9. இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 16. இப்போ சியோட வேல்யூ 4. ஓகேவா? அப்போ C4னா சியை நம்ம என்னென்னு சொல்லலாம், சிங்கிறது எதுக்கு ஈக்குவல், ஏஇ. இப்போ ஏஇ ஈக்குவல் டு 4. இப்போ 5E ஈக்குவல் டு 4. ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம். 5E ஈக்குவல் டு 4, E ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 5. இப்போ சென்டர் 0,0, ஃபோக்கி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0 ஃபார்முலா. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4,0. ஏன்னா ஏஇயோட வேல்யூ 4. நெக்ஸ்ட் வெர்டிசஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் A,0. ஏங்கிறது 5. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5,0. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. ஏன்னா மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஏங்கிறது என்ன, 5. ஏ டிவைடட் பை ஈங்கிறது 4/5. 4/5 மேலே போனால் என்ன ஆகும், 5/4 ஆகும். அப்போ 5 × 5 25 டிவைடட் பை 4. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை 3 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 10 ஈக்குவல் டு 1. இங்கே ப்ளஸ் வந்திருக்கு. அப்போ கோனிக் இஸ் ஆன் எலிப்ஸ். ஓகேவா? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பை 3 ஒய் ஸ்கொயர் பை 10ன்னு இருக்குது. எப்போவுமே எலிப்ஸில் ஏ ஸ்கொயர் தான் ஹையஸ்ட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஏ ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த மேஜர் ஆக்சிஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஏன்னா ஒய்க்கு கீழே தான் ஹையஸ்ட் இருக்குது. அப்போது மேஜர் ஆக்சிஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஏ ஸ்கொயரோட வேல்யூ 10, பி ஸ்கொயரோட வேல்யூ 3. ஓகேவா? அப்போ ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ரூட் 10. அதே மாதிரி பி ஈக்குவல் டு ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ரூட் 3. Now c squared equal to a square minus b square. இப்போ a squareோட வேல்யூ 10, b squareோட வேல்யூ 3. c squared equal to 7. ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ரூட்டாக மாறும். அப்போ c equal to root 7. சேம் as c equal to என்ன எழுதலாம், ae. அப்போ ae equal to root 7. a ஓட வேல்யூ root 10, e equal to root 7. இப்போ e ஓட வேல்யூ root 7 divided by root 10. ஓகேவா? இப்போ சென்டர் 0,0, ஃபோக்கி 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ae. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 7 வந்துடும். வெர்டிசஸ் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஏன்னா இருக்குது ரூட் 10. ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. இப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ ரூட் 10, ஈயோட வேல்யூ ரூட் 7 டிவைடட் பை ரூட் 10. மேலே போகும்போது ரூட் 10 டிவைடட் பை ரூட் 7ஆக மாறும். அப்போ ரூட் 10 இன்ட்டு ரூட் 10 10. ஓகேவா? ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 டிவைடட் பை ரூட் 7. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், எக்ஸ் ஸ்கொயர் பை 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 144 ஈக்குவல் டு 1. மைனஸ் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக அந்த கோனிக் இஸ் ஆன் ஹைப்பர் போலா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸான்னு பார்க்கணும். அப்போது ஹைப்பர் போலாவில் எப்போவுமே ஏ ஸ்கொயர்டு தான் ஹையஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எலிப்ஸில் தான் ஏ ஹையஸ்ட்டு. ஓகேவா? அப்போ ஹைப்பர் போலாவில் ஏவும் ஹையஸ்ட்டாக இருக்கலாம், பியும் ஹையஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எது பாசிட்டிவாக இருக்கோ அதுதான் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 25 இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக என்ன, எக்ஸ் ஆக்சிஸ். The transverse axis is along x axis. ஓகேவா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஏ ஸ்கொயரோட வேல்யூ 25, பி ஸ்கொயரோட வேல்யூ 144. இப்போ ஏ ஈக்குவல் டு என்னாகும், ரூட் எடுத்தால் 5. பி ஸ்கொயர்டு 144னா பி ஈக்குவல் டு ரூட் 144னு வரும். அப்போது பியோட வேல்யூ 12 ரூட் எடுத்தால். இப்போ நவ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன ஃபார்முலா, ஹைப்பர் போலா இது. அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ ஆட் பண்ணால் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 169, சி ஈக்குவல் டு ரூட் 169. இப்போது 169க்கு ரூட் எடுத்தால் சியோட வேல்யூ 13 கிடைக்குது. சேம் as சி ஈக்குவல் டு ஏன்னு எழுதலாம். ஏ ஈக்குவல் டு 13, ஏவோட வேல்யூ 5, இ ஈக்குவல் டு 13. இப்போ இ ஈக்குவல் டு 13 டிவைடட் பை 5.
இப்போ சென்டர் 0,0 4 கீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. அப்போது ஃபார்முலா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇனா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇயோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது 13, வெர்டிசஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0. ஏ என்ன இருக்குது 5. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, 0. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. இப்போ ஏவோட வேல்யூ 5, ஈயோட வேல்யூ 13/5. 13/5 மேலே போனால் என்ன ஆகும் 5/13. அப்போ 5 × 5 25/13. ஓகேவா? 4th பாயிண்ட், y²/16 minus x²/9 = 1. மைனஸ் வந்திருக்கு, அப்போ த கோனிக் இஸ் அன் ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலாவில் ஏபி ரெண்டுமே ஹையஸ்ட் கிடையாது, எது வேணாலும் ஹையஸ்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? இதுதான் ஹையஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அப்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ஒய். இப்போது ஒய் தான் பாசிட்டிவாக இருக்குது. அப்போது இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் என்ன ஆக்சிஸாக இருக்கும்? ஒய் ஆக்சிஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ y²/a² minus x²/b² = 1. The transverse axis is along y axis. இப்போ a² வேல்யூ 16, b² வேல்யூ 9. அதுலேருந்து ab வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். now c² = a² + b² ஃபார்முலாவில் a² வேல்யூ 16, b² வேல்யூ 9. அப்போ c² ஆட் பண்ணால் 25. இப்போ c-யோட வேல்யூ 25க்கு ரூட் எடுத்தால் என்ன ஆகும் 5. அப்போ சேமஸ் சி ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் ஏஇ ஈக்குவல் டு 5, ஏவோட வேல்யூ 4. இப்போ 4e = 5, e = 5/4. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட், சென்டர் 0,0 4 கீ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. அப்போது ஏஇயோட வேல்யூ 5, அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. வெர்டிசஸ் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. இப்போது ஏவோட வேல்யூ 4, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. ஏவோட வேல்யூ 4, ஈயோட வேல்யூ 5/4 ஈக்குவல் டு 5/4 மேலே போனால் என்ன ஆகும்னா 4/5. அப்போது y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 × 4 16/5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.